வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நவராத்திரி கொலு நான் இந்த வருஷம் வச்சதில்லை. இந்த வருஷம் வைக்கணும், எளிமையான முறையில் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு சிம்பிளாக வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு 3 ஸ்டெப்பு மட்டும், அந்த 3 ஸ்டெப்பு வந்து என்னோடய டிவி ஸ்டாண்டு ப்ளஸ் கீழே வந்து செங்கல் வச்சு தாங்க அடுக்கியிருக்கேன். இந்த கடையிலேருந்து தான் அந்த 3 கொலுபுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அம்பாள் வந்து முதல் 3 நாட்கள் வந்து இச்சா சக்தியாகவும், அதாவது துர்கா தேவியாகவும், அடுத்து 3 நாட்கள் மகாலட்சுமி கிரியா சக்தியாகவும், அடுத்து 3 நாட்கள் வந்து ஞானசக்தி சரஸ்வதியாகவும் அருள்பாலிப்பான்னு ஐதீகம். அதனால் நான் வந்து அந்த மூணு சிலை மட்டும் வாங்கிட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் கலசம் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் கலசம் ஒன்று வச்சுக்கிட்டேன். கலசம் சிம்பிளாகவே அந்த கலசத்தில் நூல் சுற்றி வந்து பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய் 3 போட்டு தேங்காயில் மஞ்சள் தடவி சந்தனம் குங்குமம் வச்சு அதை வச்சு மாவிலையை வச்சு கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கிறணும். அது எனக்கு தெரிஞ்ச அளவு தான் நான் பண்ணினேன். அது பண்ணிவிட்டு அது போக முதல் நாள் காலையிலேயே ஒரு 10 மணிக்கு அப்புறமே நான் வந்து அகண்ட தீபம் ஏற்றிட்டேங்க. அது நான் எப்போவும் வருஷம் கலசமும் அகண்ட தீபமும் வச்சுருவேன், கொலு வைக்கலைனாலும். அந்த அகண்ட தீபம் வந்து அந்த 9 நாளுமே நம்ம வந்து அந்த தீபத்தை ஏற்றியே வைக்கணும். விளக்கு வந்து நம்ம கொஞ்சம் பெரிய விளக்காக வாங்கிட்டோம்னா அது 5 மணி நேரம் 4 மணி நேரம் எண்ணெய் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா குறைய நம்ம ஊற்றிடணும். எப்போவுமே அந்த விளக்கை மட்டும் அணையாமல் 9 நாள் வச்சுருந்தா ரொம்ப விசேஷங்க. நான் அந்த விளக்கை வந்து ஏற்றிட்டேன். அப்புறம் கலசம் வச்சுட்டு பூலாம் கட்டி வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கரண்டு போச்சு. கரண்டு போனதுக்கப்புறம் இந்த லுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கரண்டு வந்துருச்சுங்க. அந்த 9 நாள் நம்ம வந்து விரதம் கடைபிடிக்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதை வந்து நீங்களே அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்ச அளவு வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து கண்டிப்பாக கலசமும் அகண்ட தீபமும் வைக்கலாம். அப்படி நம்ம வச்சு வரும்போது அது ரொம்ப விசேஷமாக நம்ம குடும்பத்தை இதுனுங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் வச்சுருக்கேன். வீட்டில் இருக்க பெண்கள் வந்து இந்த அகண்ட தீபம் ஏற்றலாம். வேலைக்கு போகிற பெண்கள் வந்து அந்த அகண்ட தீபம் வைக்க முடியலைனாலும் ஈவினிங் இல்லை மார்னிங் வந்து குளிச்சுட்டு அந்த விளக்கை ஏற்றி வச்சிங்கன்னா அதுவே அம்பாள் ஏற்றுக்குருவா. எப்போவுமே சக்தி வந்து நம்ம இயன்ற அளவு தான் பண்ண சொல்கிறா. எங்கள் வீடு வந்து ஒரு தோரணம்லாம் எங்கள் பாப்பாவாக கட்டி கோலம் அவங்களா போட்டு முடிஞ்சளவு அவங்க செஞ்சாங்க. ஆனால் ரொம்ப விசேஷமாக இருந்துச்சுங்க. வீடு பார்க்கவே ரொம்ப லுக்காக அழகாக இருந்துச்சு. இந்த வருஷம் கொலு என்னால் முடிஞ்ச அளவு வச்சுருக்கேன். அடுத்த வருஷம் வந்து அந்த ஸ்டெப்ஸை வந்து 3 மிஸ்டேக் பண்ணியிருந்தா நீங்கள் வந்து மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த அளவு தான் பூஜை பண்ண தெரிஞ்சிருந்துச்சு. இது வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி காய்ஸ்.